வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். காரக்குழம்புனாலே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முருங்கைக்காய் காரக்குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு பொரிச்ச உடனே இதில் 8 பூண்டு பல் போடணும். அடுத்து 1 கப் சாம்பார் வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம், இதையும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். பூண்டு வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து 2 மீடியம் சைஸ் முருங்கைக்காய், மீடியம் சைஸ் துண்டுகளாக நறுக்கி போட்டிருக்கேன். முருங்கைக்காய் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1/2 கப் கரைச்ச புளி தண்ணி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரைச்ச புளி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். புளி ஊற்றின பிறகு இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். குழம்புல ஒரு கொதி வந்த பிறகு கடாயை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ அருமையான முருங்கைக்காய் காரக்குழம்பு தயாராக இருக்குது. நல்ல சூடான சாதத்தில் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் குழம்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.